டேய் மகனே கூல் சுரேஷ், என்னத்தடா பண்ணிட்டு இருக்க? எம்மா உனக்கு தெரியாது, இது பேரு எக்ஸசைஸ். எக்ஸசைஸா? கவுந்து உயர்ந்து உளுந்துடாதடா, படாத இடத்துல பற்ற போது. ஷபா ஏனுங்க மாமோய், என்ன இது ஊரு இம்புட்டு வெயில் கொளுத்துது, ஃபேனு போட்டாலும் வேர்க்குது. எங்க திருப்பதியிலலாம் இப்படி இருக்காது, சும்மா குளு குளு குளுன்னு இருக்குமே. ஏ பொன்வண்டே, அது திருப்பதிடி, இது தமிழ்நாடு. இதுதான் இப்ப பாக்குறீல, இதை விட இன்னும் பல மடங்கு வெயில் இருக்கு, பார்க்க தானே போறேன். ஆட போங்க மாமா, இதையே என்னால தாங்க முடியல. நல்ல வேலை ஏன் 60 அடி கூந்தல் இல்ல, இருந்திருந்தா இன்னும் கஷ்டம். சப்பா சரியான வெயில். இந்த விசிறி வச்சு விசிறி விசிறினாது கொஞ்சம் காத்து வருது. மாமாய் கை வலிக்குது, சட்ட விசிறி விட. ஏன் மாமோய், உங்க அக்கா வீட்டுல ஒரு ஏசி கீசி வாங்கி போட வேண்டியதானே? எம்புட்டு வெயில் அடிக்குது, என்ன இப்படி இருக்காங்க? ஏண்டி வண்டு, நம்மளே ஓசியில இருக்கோம், உனக்கு ஏசி கேக்குதாடி? ஆமா மாமாய், நம்மளே ஓசியில இருக்கோம், சட்டு புட்டுன்னு வீட்டுல பார்த்து கூல் சுரேஷ்க்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு தனியா போயிடணும் மாமோய். எத்தனை நாளைக்கு அக்கா வீட்டுல இருப்பீங்க? சரி சரி பாப்போம், முதல்ல கம்மில கூல் சுரேஷ கட்டி வைப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல். அங்க பாருங்க பாடி எப்படி பில்டு பண்றான்னு. மாமோய் என்னது அது பெல்லு சத்தம்? ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், ஐஸ் ஐஸ், சேமியா ஐஸ், ஐஸ் ஐஸ். ஐ மாமா, ஐஸ் வந்திருக்கு, வாங்கிட்டா மாமா, வாங்கிட்டா மாமா. ஐஸ் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு மாமா, வாங்கிட்டா மாமா. நம்ம பாக்கெட்ல 10 பைசா இல்ல, இந்த மொட்டைக்கு ஐஸ் கேக்குது. பொன்வண்டு, இந்த ஐஸ்லாம் சாப்பிடக்கூடாதுமா, நான் வேற வாங்கி தரேன் மாமா. என்ன மாமா ஆசையா கேக்குறேல உன் வண்டு, வாங்கிட்டா மாமா, வாங்கிட்டா மாமா. பாலை சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு தெரியுமா? டேய் சுரேஷ், உனக்கு வேணுமாடா ஐஸ்? நோ நோ நோ, நான் இந்த ஐஸ்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஒன்லி கார்னெட்டோ. என்னதுடா நட்டு? மொட்டை மம்மி, அது நட்டு இல்ல, கார்னெட்டோ. என்னமோ ஒண்ணு போ மாமா. இப்ப நீ ஐஸ் வாங்கி தரல, நான் பேசவே மாட்டேன் போ. இந்த மொட்டைச்சி வேற காசு இல்லைன்னு சொன்னா திட்டுவா, என்ன பண்ணி தொலைறது? சரி போய் ஏதாவது பண்ணுவோம். சரி இரு பொன்வண்டு, மாமா போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா, பால் ஐஸா வாங்கிட்டு வாங்க, நல்லா பால் நிறைய ஊத்தி. ஐஸ் ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், ஐஸ். ஐயோ பாக்கெட்ல 10 பைசா இல்ல, இந்த மொட்டைச்சி வேற ஐஸ் வாங்கிட்டு சொல்லிருக்கா, என்ன பண்றது? சரி சமாளிப்போம். டேய் ஐஸ் தம்பி, என்னடா இங்க வாடா. வாங்க சார் வாங்க, என்ன வேணும்? என்ன ஐஸ் வேணும்? பால் ஐஸ் இருக்கு, கப் ஐஸ் இருக்கு, ரோஸ் மில்க் இருக்கு, என்ன வேணும்னு சொல்லுங்க. சேமியா ஐஸ் கூட இருக்கு சார். அதெல்லாம் இருக்கட்டும், நான் யாருன்னு தெரியுமா? சார் நீங்க யாரா இருந்தா என்ன சார், காசு கொடுத்தீங்கன்னா ஐஸ் தர போறேன். என்ன ஐஸ் வேணும்னு சொல்லுங்க, தரேன். அந்த காசு தானே நம்மகிட்ட இல்ல. டேய் ஐஸ் தம்பி, நான் தான் செல்லப்பாண்டி, தெரியுமா? சார் செல்ல பாண்டியோ கில்ல பாண்டியோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, யார் காசு கொடுத்தாலும் ஐஸ் தர போறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய ஜோலி இருக்கு. எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. டேய் தம்பி, பாலைஸ் எப்படிடா? ஒரு பாலைஸ் 5 ரூபா, எம்புட்டு வேணும்னு சொல்லுங்க, தரேன். 3 பாலைஸ் குடுறா. மொத்தம் 5 ரூபா. காசு கொடுங்க சார், தரேன். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐஸா குடுறா முதல்ல. இந்த கையில காசு, அந்த கையில ஐஸ், உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, காசை கொடுங்க, ஐஸ கொடுக்குறேன். எல்லா விவரமா ஆயிட்டாங்களே, என்ன பண்றது? டேய் தம்பி ஒரு 2 ஐஸ் தாடா, நாளைக்கு காசு தரேன். யோ இங்க வாயா, காசு இல்லாம தான் இம்புட்டு பேசுனியா? காசு இல்லைன்னா எதுக்குயா உனக்கு ஐஸ்? போயா. தம்பி என் பொண்டாயிட்ட ஐஸோட வரேன்னு சொல்லிட்டேன்டா தம்பி, ப்ளீஸ்டா தயவு செஞ்சு குடுறா, நாளைக்கு இதே இடத்துல வாங்கிக்கடா காசை. யோ அதெல்லாம் முடியாது, முதல்ல வழிய விடு, எனக்கு வேலை இருக்கு. ஐஸ் ஐஸ் ஐஸ். எனக்கு வேற வழி தெரியல தம்பி, உன் காலை விழுந்து கேக்குறேன், 2 ஐஸ் மட்டும் கொடுத்துடுறா, என் மானமே போயிரியா. ஏச்சி எந்திரியா எந்திரியா எந்திரியா, முதல்ல எந்திரியா. யோ பொண்டாட்டிக்கு ஐஸ் வாங்கி கொடுக்க கூட முடியல, இவ்வளோ வாய் பேசுற. சரி தரேன், நாளைக்கு மட்டும் காசு வரல மௌன. சரி தம்பி கொடுத்துறேன் தம்பி, ஐஸ கொடு தம்பி. இந்த புடி ஐஸ, நாளைக்கு காசு வரணும். என்ன தம்பி ஒரு ஐஸ் தான் கொடுத்துருக்க? உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தானே கேட்ட, போதும் உனக்கு எதுக்கு ஐஸ்? பொண்டாட்டிக்கு ஐஸ் வாங்கி தரல, உனக்கு வந்து ஐஸ் வேணுமா? போயா முதல்ல, நாளைக்கு 5 ரூபா கொண்டு வா முதல்ல. ஐஸ் 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 ஐஸ். இந்த மொட்டச்சினால ஐஸ் கடைக்காரன் கூட நம்மள கேவலமா பேசுறான், என்ன பண்றது? பொண்டாட்டி வந்தாவே இதான் நிலைமை. பொன்வண்டு, இந்த மாமா ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐ குடுங்க மாமா ஐஸ, எம்பிட்டு நாளாச்சு. நல்ல ருசியா தான் இருக்கு. இவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்த மொட்டச்சி ஒரு வாய் சாப்பிடுறியான்னு கேக்குறாளா பாரு. ஏன் மாமா உங்களுக்கு வாங்கிக்கலையா ஐஸ்? இப்ப நான் அது கேட்டாலே, அது வந்து ஓ நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரின்னு. ஓ நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி தானே. புரிஞ்சிச்சு. ஐஸ் ஜினு நல்லா இருக்கு.
அம்மா அம்மா நான் குளிக்க போறேம்மா, எனக்கு ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணி வைங்க, சீக்கிரம் நேரமாச்சு. தமிழ் வேற காத்துக்கிட்டு இருப்பா. சரி அம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன், சீக்கிரம் பண்ணி வைங்க. மாமா அயன் தானே பண்ணணும், அது எதுக்கு அம்மாட்ட சொல்றீங்க? நான் இருக்கேன்ல, மாமாக்கு நம்மளே அயன் பண்ணி வச்சு மாமாவை அசத்திடுவோம். ஆனா எந்த ட்ரெஸ் பண்றதுன்னு தெரியலையே. மாமாக்கு என்ன கலர் நல்லா இருக்கும்? வெள்ளை கலர் பண்ணுவோம், சூப்பரா இருக்கும் மாமாக்கு. வெள்ளை டிஷர்ட்ல அழகா இருப்பாரு. இந்த ஒயிட்டே பண்ணுவோம். இந்த ஒயிட் கலர்ல மாமா அஜித் குமார் மாதிரி இருப்பாரு. கண்டிப்பா மாமா மயங்கிடுவாரு. நம்ம அயன் பண்ணி அசத்தி விடுவோம். என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. ஜோதி நல்லா அயன் பண்ணடி, ஒரு சுருக்கம் கூட இருக்க கூடாது. மாமா பார்த்துட்டு இது அயன் பண்ண ட்ரெஸ்ஸா இல்ல புது ட்ரெஸ்ஸான்னு கேட்கணும். அந்த அளவுக்கு பண்ணடி. இந்த தடவை கண்டிப்பா மாமா ஃபிளாட் தான். ஐயோ ஜாலியா இருக்கும். அயன் பண்ணத பார்த்துட்டு ஜோதிக்கு எவ்வளவு திறமைன்னு என்ன பாராட்ட போறாரே. போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குதே, அம்மாவாளா இருக்கும். ஹலோ அம்மா, சொல்லுமா. ஆமாமா, பாண்டி மாமாக்காக ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஆமா ஆமா, பாண்டி மாமா கண்டிப்பா வலையில விரிஞ்சிருவாரு. இல்லம்மா, இந்த தடவை கண்டிப்பா பிளான் சொதப்பாது. பாரு மாமா இன்னைக்கு ஜோதி ஜோதின்னு என் பின்னாடி திரிய போறாரு. அம்மாமா ஒரு நிமிஷம் இரு, ஏதோ வாட வருது, இரு வரேன். என்ன திரும்பவும் கரகர வாட வருது? என்னது? ஐயோ அயன் பாக்ஸ். ஐயோ போச்சு போச்சு, ஜோதி சட்டை எடு முதல்ல. ஐயோ சட்டை ஓட்ட விழுந்துருச்சு. ஐயோ ஜோதி இந்த தடவை சொதப்பிட்டியடி. மாமா வந்தா அம்பிட்டு தான். ஐயோ என்ன பண்றது? நைஸா எஸ்கேப் ஆயிடலாம். என்ன ரூமே கருகன வாட வருது? ஜோதி ஜோதி மாமா வந்துட்டாரு, எஸ்கேப் ஆயிரடி. ஏ ஜோதி, மாமா என்ன மாமா? என்ன பண்ற ஏ ரூம்குள்ள நீனு? ஆமா ஏதோ கருகன வாட வருது, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஏதாவது இதா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் வரேன். ஏ நில்லு, பின்னாடி என்ன மறைச்சு வச்சிருக்க காட்டு. அது வந்து அடி பாவி, இது ஏன் சட்டையாச்சு? இது எதுக்கு ஓட்டையாக்கி வச்ச? அயன் பாக்ஸ்ல பொசிக்கிட்டியா? இல்ல மாமா, உங்களுக்கு ஆசை அயன் பண்ணலாம்னு வந்தேன், தெரியாம பொசிங்கிருச்சு மாமா. ஒரு வேலையாவது உருப்படியா செஞ்சிருக்கா? தண்டம் தண்டம், வெளியே போ. ஒன்னை யார் அயன் பண்ண சொன்னா? எங்க அம்மாட்ட தான் சொன்னேன். மாமா மாமா சாரி மாமா, நான் வேற ட்ரெஸ் அயன் பண்ணி தரவா? அடிங்க ஓட்டி முதல்ல நீனு என் ரூம் ஓட்டு. ஐயோ கடவுளே, இவள்கிட்ட இருந்து என்ன எப்பதான் காப்பாத்த போறியோ? இவ வேற இங்க வந்துட்டு உயிர் எடுக்கிறா. ஐயோ தமிழ பார்க்க வேற நேரமாச்சு, நம்ம கிளம்புவோம். ஏங்க நமக்கு எப்பங்க கல்யாணம் நடக்கும்? தமிழ் தங்கம் நீ ஊன்னு சொல்லு, இப்பயே நான் தாலி கட்டுறேன் மாமே. நான் சொன்னேன் வா 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 எந்திரி எந்திரி, அந்த காளி கோயில போய் தாலி கட்டிக்கலாம் எந்திரி. ஏங்க நான் சும்மா சொன்னேங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நடக்கும். டெய்லியும் உன் நினைப்பா தாண்டி இருக்கு. இந்த ஜோதி வேற உயிர் எடுக்கிறா, எனக்காக அது பண்றேன் இது பண்றேன்னு. ஆனா ஒன்னும் உருப்படியா பண்றது இல்ல. ஏங்க என்ன பண்ணா இன்னைக்கு? நேத்தி கருகுன பூரி, இன்னைக்கு கருகுன சட்டை. கருகுன சட்டையா? என்னதுங்க? அது ஒண்ணும் இல்ல தமிழ், எனக்காக சட்டையை ஆன் பண்றேன்னு சொல்லி பொசுக்கி ஓட்டையாக்கி வச்சுட்டா என் புது சட்டைய. ஐயோ பாவுங்க, உனக்காக அவ எவ்வளவுலாம் செய்யறா. பாவுங்க, அவளை பார்த்தாவே பாவமா இருக்கு. பாவமா இருக்கா? அப்போ அவளையும் நான் கட்டிக்கவா? கட்டிப்பீங்க கட்டிப்பீங்க, ஆளை பாரு, கொண்டு விட மாட்டேன். ஓ இவ்வளவு கோவம் வருதா? நான் வேணா அவளை வச்சுக்கவா? சாருக்கு இந்த ஆசைலாம் இருக்கோ? நான் ஒருத்தி பத்தாத உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா சொன்னேன்டி தமிழ், உன்னை தவிர வேற யாருடி எனக்கு அழகி? நீ தான் உலக அழகி எனக்கு. சரி சரி, கதை விட்டது போது, விடுங்க விடுங்க. தமிழ் உனக்கு நான் கத்து கொடுக்கலாம்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னதுங்க? இந்தோ இதுதான் தமிழ். ஏங்க மீன் பிடிக்கிறதா? ஐ மீன் பிடிக்கலாங்க, எனக்கு கத்து கொடுங்க. ஏன் தமிழ் அவ்வளவு தள்ளி வைக்கிறதா எப்படி கத்துக்குவ? மாமன் கிட்ட வாடி. கிட்ட வருவேன், மீன் பிடிக்க மட்டும் தான் கத்து தரணும், சரியா? சரிடி வாடி. இந்தா நான் கை பிடிச்சிருக்கேன்ல, அங்க நீயும் பிடிச்சுக்கோ. பிடிச்சிட்டேங்க. என்னங்க உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு? டைட்டா புடி தமிழ், டைட்டா புடி, டைட்டா புடிடி, டைட்டா புடி தமிழ். நான் டைட்டா பிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்க தள்ளி உட்காருங்க. சரி சரி புடிடி புடி. ஏய் இழுக்குதுடி மீன் வருது போலடி. ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. ஐயோ பிடிக்க முடியலங்க, நான் விட்டுறேன் போலங்க. தமிழ் விட்டது அம்புடுதான் இழு இழு மேல இழு மேல இழு. ஐ நிஜமாவே மீன் வந்துருச்சுங்க. ஐ சூப்பர்ங்க. தமிழ் நீ கை வச்சவும் பெரிய மீனா மாட்டிக்கிச்சுடி, துள்ளுது பாரு, நல்லா இருக்குல? ஆமாங்க துள்ளுதுங்க, பாவங்க துள்ளுதுங்க, விட்டுலாங்க பாவம். என்ன தமிழ் கஷ்டப்பட்டு புடிச்சோம் விட்டுலாங்கற? ஆமாங்க, அதுவும் நம்மள மாதிரி காதலிச்சு இருந்திருக்கும் போல. பாவம், அதோட தொலைமையில விட்டுட்டு நம்ம இதை மட்டும் தூக்கிட்டு வந்ததால ரொம்ப துள்ளுது, விட்டுலாங்க பாவம்ல. சரி சரி விட்டுலாம் விடு. இந்த மீன் மேல இருக்க பாசத்தை கொஞ்சம் மாமா மேலயும் காட்டுடி. சீ போங்க.